வெல்கம் டு அனிமே எலிவேஷன். போன சாப்ட்ல என்ன பார்த்துருப்போம்னா, அந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய செகண்ட் ஃபார்ம்லேருந்து ஃபைனல் ஃபார்முக்கு போயிருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் முடிச்சிருந்திருப்போம். இப்போ வாங்க சாப்டருக்குள்ள போலாம். சாப்டர் ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஹண்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கதறானுங்க. "அடச்சே! இங்க பாருங்க, இங்க என்ன நடக்குது?" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதறானுங்க. ஏதோ ஒண்ணு பார்த்தீங்கன்னா வானத்துலருந்து வருது. நம்மளுக்கு ரொம்ப பேராபத்து அப்படி சொல்லிட்டு கதறாங்க. இன்னொருத்தன் சொல்றான், "அடச்சே! இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டரோட அல்டிமேட் அட்டாக்கு. அல்டிமேட் பவர் வந்து அந்த மாஸ்டர் யூஸ் பண்ணுது" அப்படி சொல்றாங்க. உடனே அங்க இருக்கிற மேஜ் எல்லாம் சொல்லுது. "ஏய் மேஜர் சீக்கிரமா பார்த்தீங்கன்னா, பேரியர்ஸ ஆக்டிவேட் பண்ணி எல்லாரையும் டிஃபெக்ட் பண்ணுங்க" அப்படி சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பேரியர்ஸ் ஆக்டிவேட் பண்றாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் கவர் பண்ண முடியல. அதனால பார்த்தீங்கன்னா, வெளியிருந்து வந்த எனர்ஜி பீம் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான எனர்ஜி பீம் அந்த பிரமிடுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து போது. அந்த பிரமிடே அப்படியே தூள் தூளாகுது. எல்லா எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா, அப்படியே போயி, அந்த அனிபிஸ் மாஸ்டர் உள்ள தான் போய் அப்படியே சேருது. ஹீரோவ பார்த்தீங்கன்னா, அந்த எனர்ஜி பாம்ப அட்டாக் பண்ணுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு தடுக்குறான். "அடச்சே! என்னடா இது இவ்ளோ கஷ்டமா இருக்குது" அப்படி சொல்லிட்டு. இந்த எனர்ஜி பீமோட ஷேக்கால பார்த்தீங்கன்னா, வெளிய இருக்கிற வேங்கும், ஃபேங்கும் பார்த்தீங்கன்னா, அப்படியே அலறானுங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அடச்சே! என்னடா இது இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்குது. நம்ம எப்படி இத ஜோக் அடிக்கிறது?" அப்படின்னு பார்த்துன்னுருக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்கலாம், "ஏய் அங்க பாருங்களேன். இது இதுதானே அந்த அனிபிஸோட ஃபைனல் ஃபார்ம்" அப்படி சொல்றாங்க. சொன்னோனே பார்த்தீங்கன்னா, அந்த அனிபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஃபைனல் ஃபார்மோட அப்படியே எவால்வ் ஆகி வருது அப்படி கெத்தா. வெளிய வந்து ரோர் விடுது. அது ரோர் விட்டோனே பார்த்தீங்கன்னா, அப்படியே எல்லாரும் கதர்றானுங்க. "அடச்சே! சீக்கிரம் வாங்க. உயிர் தப்பிக்கணும்னா இங்கேருந்து ஓடுங்க" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அங்கேருந்து ஓடுறாங்க. உயிர கையில புடிச்சுக்கின்னு. உடனே ஹீரோ தான் சொல்றான், "அடச்சே! நம்மளால வந்து இத தப்பிக்கவே முடியாது போல. நான் இத பயன்படுத்தக்கூடாதுன்னு நெனச்சேன். ஆனா எனக்கு வேற வழி கிடையாது." அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரா குடுத்த அந்த ராவோடைய ஃப்ராக்மெண்ட்ட தான் யூஸ் பண்றான் ஹீரோ. இப்ப பார்த்தீங்கன்னா, காட்ரா சொன்னது வந்து ஹீரோ வந்து நெனச்சு பார்க்குறான். அதாவது காட்ரா என்ன சொல்லிக்குதுன்னா, "நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா, அழிவு நோக்கி போகும் ஜாங்ராங். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆபத்தெல்லாம் நடக்கும். இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே உருப்படியாவே இருக்காது. ஸோ, அதுக்கு வந்து நான் உன்ன தான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். நீ தான் வந்து இத காப்பாத்தணும். உன்னுடைய அந்த அண்டர் ஆஃப் ஃபேவ பார்த்து நான் ரொம்பவே பயந்துட்டேன். அது மட்டும் கிடையாது. நீ வந்து பார்த்தீங்கன்னா, வீக்கா இருக்கிறவங்கோசரம் போராடுற. அதனால பார்த்தீங்கன்னா, இத நான் உன்கிட்ட தரேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா, இத எடுத்துட்டு, நீ வந்து பார்த்தீங்கன்னா, டிசெண்டன்ட் ஆஃப் இந்த சி ஆஃப் சாண்டா மாறு" அப்படி சொல்லுது. அது மட்டும் இல்ல, நீ வந்து பார்த்தீங்கன்னா, இத அழிச்சிட்டன்னா வச்சுக்கயேன், இந்த சி ஆப் சாண்ட் ஃபுல்லாவே க்ளோஸ் ஆயிடும். அதுவும் எப்பவுமே அப்டி சொல்லுது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, உடனே அத வாங்கிக்கிறான். வாங்கிக்கின்னு கேட்கறான், "சரி, நீங்க ஏன் வந்து இது எனக்கு குடுக்குறீங்கன்னு?" கேட்கறான். அதுக்கு வந்து அது சொல்லுது, "இது ரொம்ப சிம்பிள். நீ வந்து பார்த்தீங்கன்னா, வீக்கா இருக்கிறவங்கோசரம் போராடுற. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இத உனக்கு தரேன்" அப்டி சொல்லுது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அத வாங்கி வச்சுக்கிறான். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா, ரோர் விட்டுன்னு எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. "ஏய் மார்ட்டல்ஸ் வீக்கான இருக்கிறீங்களா? நீங்க வந்து சாவ போறீங்கடா" அப்டி சொல்லிட்டு அட்டாக் பண்ணுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, வெளிய வந்துட்டு அந்த பவர யூஸ் பண்றான். Notification. Incorporation successful. Unlocked X skill. Last light of the Sea of Sand. ஹீரோ பார்க்குறான். இதோட பவர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு அத யூஸ் பண்றான். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த காட்ரா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ மாரி வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சங்கராங். நீ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இந்த அனிபிஸ தோற்கடிச்சுட்டு நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான ஒரு ஆளா மாறணும். நீ வந்து பார்த்தீங்கன்னா, தோற்கடிச்சதுக்கப்புறம் நான் வந்து மறைஞ்சு போயிடுவேன். பட் ஆனாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம வந்து மறுபடியும் ஒரு நாள் மீட் பண்ணுவோம். அப்படி சொல்லிட்டு மறைஞ்சு போகுது. அது மறைஞ்சு போறதுக்கு முன்னாடி சொல்லுது ஹீரோவ பார்த்து, "ஜாங்கராங் என்னுடைய உண்மையான பேரு. அத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னுடைய பேரு மெர்க்யூரி." அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காட்ரா வந்து மறைஞ்சு போகுது. அதோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா, மெர்க்குரி. ஹீரோ கிட்ட மட்டும் தான் சொல்லிக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, சிஸ்டம்லேருந்து ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. Notification. Activated skill. Dusk of the Gods. Dusk of the Gods. Information. Release skill. The power of the sun's rays, inherited from the gods of the Forgotten Sea, fills your body. Summoning immortal gods of the old world to reincarnate in this world. Activator becomes the endorsement of the Sea of Sand. The remaining powers from the skill will burn the activator's powers. This is a sacrifice for justice. பார்த்தீங்கன்னா, இந்த டஸ்க் ஆஃப் காட் இந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில அந்த ஏஷியன்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ரொம்ப ஓவர் பவர் ஆயிடுவான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் பவரால அவனுடைய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஹீரோ கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி உறிஞ்சி பார்த்தீங்கன்னா, ஹீரோ கடைசில செத்து போயிடுவான். இதுதான் பார்த்தீங்கன்னா, இதோடைய ட்ராபேக்கு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். ஆக்டிவேட் பண்ணிட்டு சொல்றான், "அட ச்சே! என்ன மாதிரியான பவர்ரா இது? இந்த மாதிரியான ஒரு எல்னஸ் பவர நான் ஃபீல் பண்ணதே இல்ல." அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா, ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்படியே தக தகன்னு எரியிறான். இந்த பவர் எனக்கு ஃபுல்லா சூழ்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்டேருந்து லைஃப் ஃபோர்ஸ் இது எடுத்துன்னுக்குது அப்படி சொல்றான். சரி, நான் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ போறான். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டர் டப்புன்னு அதோட பவர யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஹண்டர்ஸ் எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. அங்க இருக்கிறவங்க அப்படியே கதறின்னு ஓடுறாங்க. "சீக்கிரமா ஓடுங்கடா! இந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணுது" அப்படி சொல்லிட்டு.
ஹீரோ பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வந்து அவங்களுக்கு நடுவுல நின்னு அந்த அட்டாக்ல தடுக்குறான். உடனே பார்த்தீங்கன்னா, எல்லா அட்டாக்கையும் ஒருத்தன் மேல கூட படாம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ட் பண்றான். அவ்வளோ ஃபாஸ்ட்டா இருக்கிறான் ஹீரோ. இத பார்த்தோனே அந்த மாஸ்டருக்கு சரியான ஷாக்கு. இவன் எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஏசியன்ட் பவர வந்து யூஸ் பண்றான். அதுவும் ஒரு மனுஷனா இருந்துக்கின்னு, இது வாய்ப்பே கிடையாது. அப்படி சொல்லுது. உடனே அதுக்கு சரியான ஷாக்கு மறுபடியும். என்னடான்னு பார்த்தா, ஹீரோ வந்து எப்படி இவன் வந்து டிசெண்டட் ஆவலாம். நான் தானே பார்த்தீங்கன்னா, இந்த சி ஆஃப் சாண்டோடைய டிசெண்டன்ட். இவன் எப்படி மாறலாம்? நான் மட்டும் தான் இங்க கிங்கா இருக்க முடியும். இவன் வந்து நியூ கிங்கா இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ மேல சரி காண்டாகுது. உடனே அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஹீரோ மேல அட்டாக் பண்ணுது எல்லா பவரையும். ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த அட்டாக்க டிஃப்ளெக்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான். உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் கதறானுங்க. அடச்சே! ஹீரோவ பாருங்களேன். அவன் மேல பார்த்தீங்கன்னா, தக தகன்னு நெருப்பு எரியுது. இது பார்த்தீங்கன்னா, ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடும். அப்படி சொல்றாங்க. இன்னொருத்தன் சொல்றான், ஆமான்டா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத தாக்குப்பிடிப்பான்னே தெரியாது. சீக்கிரமா ஹீரோ வந்து இந்த பேட்டில் முடிச்சாலும் ஹீரோவால உயிரோட இருக்க முடியுமா? இல்லையான்னே தெரியல. அப்படி சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த எல்லா அட்டாக்லேருந்தும் தப்பிச்சுட்டு, அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணதுக்கு போறான். அங்க இருக்கிறவங்கலாம் பேசுறாங்க. அடச்சே! இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைனல் ஃபார்முக்கும், அது மட்டும் இல்லாம இப்ப பார்த்தீங்கன்னா, அது பெர்செர்க் ஃபார்முக்கும் போயிடுச்சு அப்படி சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் பெர்செர்க் ஃபார்ம் போயிட்டு அப்படியே ரோர் விடுது. உடனே பார்த்தீங்கன்னா, சூப்பர்மேன் மாரி அது கண்லேருந்து பார்த்தீங்கன்னா, லேசர் பீம விடுது. உடனே அங்க இருக்கிறவங்கலாம் பேசுறாங்க. சீக்கிரமா ஹீரோ வந்து இத தோற்கடிச்சா தான் உண்டு. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சி ஆஃப் சாண்ட் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, சுடுகாடா மாறிடும். நம்மளால இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது. இங்க இருக்கிற எல்லாருமே செத்துருவோம். அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லிருக்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ண எல்லா அட்டாக்லேருந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தப்பிச்சு தப்பிச்சு போறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்றான். அங்க இருக்கிறவங்கலாம் பேசுறாங்க. சீக்கிரமா ஹீரோ வந்து இந்த பாஸ போட்டு தள்ளி ஆகணும். அப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ பார்த்தீங்கன்னா, அங்கருந்து ஜம்ப் பண்ண ரெடியா இருக்கிறான். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்டர் விட்டு வைக்க முடியாது. அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜம்ப் பண்ணி அந்த மாஸ்டர் அந்த மாஸ்டர் நேரா போறான் அட்டாக் பண்றதுக்கு. அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, லேசர் பீம் விடுது கரெக்ட்டா ஹீரோ பக்கமா. ஹீரோ பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு அடச்சா இந்த மாஸ்டர் ஒரு லேசர் பீம் விடுதா? அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா, செம ஃபாஸ்ட்டா தப்பிக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவனுடைய டான்ஸ் ஆஃப் பிளட் ரேஞ்ச ஆக்டிவேட் பண்ணிடுறான். ஆக்டிவேட் பண்ணி பார்த்தா, அந்த மாஸ்டர் அப்படியே கன்னா பின்னான்னு விட்டுறான். அப்படியே சரமாரியா அந்த மாஸ்டருக்கு வெட்டு விழுது. அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, அப்படியே வலியில கதறுது. ஹீரோவ பார்த்தீங்கன்னா, அப்படியே கெத்தா விட்டு வந்து நிக்கிறான். இப்ப பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கட் பண்ணி வெளில காட்டுறாங்க. வெளில பார்த்தீங்கன்னா, இந்த வேங்க ஃபேங்க உன்ன சண்டை போட்டுன்னுருக்கானுங்க. வேங்க தான் சொல்றான். ஃபேங்க தான் சொல்றான். ஹஹஹஹா! ஏய் வேங்! கொல்றது ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமா வந்து என் கையில செத்து போயிடு. அது மட்டும் இல்ல, நீ பார்த்தல பிரமிடுக்குள்ள அந்த சத்தத்தையும், அந்த எனர்ஜி பவரையும், உள்ள இருக்கிறவங்க யாருமே உயிரோட இருக்க போறது கிடையாது. நீ அத போய் பார்க்க போறது கிடையாதா? அப்படின்னு வில்லத்தனமா சொல்றான். உடனே அவன் சொல்றான் வேங்கு, ஷட் அப்! நீ வாய மூடுடா டேய்! நீ தான் முக்கியமான எனிமி நல்லா தெரியும். உன்ன மாரி ஒரு ஆளெல்லாம் உயிரோட விடவே முடியாது அப்படி சொல்றான். உடனே அவன் சொல்றான், ஹஹஹஹா! உன்னால என்ன கொல்லவே முடியாது. அது மட்டும் இல்ல, நீயே உன்ன பாரேன். நீ வந்து பிளட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அடிக்ட் ஆயிட்ட. நீ வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை போடணும்னா மட்டும் தான் இப்போ உன் மண்டைல ஓடிட்டே இருக்கு. இது உனக்கு புரியுதா? அப்படின்னு கேட்குறான். உடனே உனக்கு புரியாது. ஏன்னா, நீ ஃபுல்லாவே அப்படி மாறிட்ட அப்படி சொல்றான். உடனே அவன் டேய் வாய மூடு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாங்ராங் கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஜாங்ராங்கும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். அது மூலமா பார்த்தீங்கன்னா, ஜாங்ராங் வந்து பார்த்தீங்கன்னா, ஹண்டர்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, வீக்கா இருக்கிறவங்களையும் சரி, யூஸ்லெஸ் ஆன ஒருத்தரையும் சரி, அவன் எப்பவுமே புரொடெக்ட் பண்ணுவான்னு சத்தியம் பண்ணிக்கிறான். அது மட்டும் இல்ல, அவன் வந்து என்னதான் வீக்கா இருந்தாலும், அவன் வந்து அவேக்கன் ஆயிட்டான். அவேக்கன் ஆயிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு ஃபுல் பவர் அவனுக்கு என்னன்னு தெரியும். அவனுக்கு ஃபுல் பவர் வச்சு தான் எப்பவுமே அவன் சண்டை போடுவான் அப்படி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள காட்டுறாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, அப்படியே ப்ளூ கலர்ல ஒண்ணு வெடிச்சு செதறுது. பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா, வெடிச்சு செதறுது அப்படியே. அது பார்த்தீங்கன்னா, அப்படியே துகள் துகளா அப்படியே போகுது. அப்படியே சாம்பல் மாரி. உடனே அவங்க இருக்கிறவங்க அப்படியே வாய பழகுறாங்க. அட டேய்! என்னடா இது ஜாங்கராங்க எப்படி இந்த மாஸ்டர தோற்கடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே வாய பொளந்து பார்க்குறாங்க. உடனே பார்த்தா சிஸ்டம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது. Notification. Congratulations. Notification. The final boss, Anubis, has been defeated. உடனே வெளில இருக்கிறவங்களும் சரி, டஞ்சனுக்கு வெளில இருக்கிறவங்க, அந்த சூக்கிய பொண்ணு, அந்த மேனேஜர் எல்லாம் அப்படியே ஷாக்கா பார்க்குறாங்க. எப்படி? எப்படி இது? அப்படி சொல்லிட்டு. Notification. The dungeon Forgotten Sea will be closed forever. Notification. Dropped, Anubis hand, incorporable. Notification. Dropped, the ceiling core. இதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் முடியுது.